சீர்காழி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி மகாராஜபுரம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் 45 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடிசை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் நேரடி விசாரணை நடத்த கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலங்காடு ஊராட்சியை சேர்ந்த ஏகோஜி மகாராஜபுரம் கிராமம் உள்ளது. இங்கு 45க்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் உறவினர் வீடுகளில் சொந்த மனைப்பட்டா இல்லாமல் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தை சேர்ந்த கல்யன் மற்றும் சேட்டு ஆகிய இருவரும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி அங்கு அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறப்படும் 3.5 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் 30 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து குடிசைகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரிகள் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குடிசைகள் அமைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தினர். இதனால் குடிசை அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் திரும்பி சென்றனர். இந்நிலையில் தாங்கள் வசிப்பதற்கு சொந்த வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வரும் ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த 45 குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் 45 குடிசைகளை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இங்கு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்கும் வரை இங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தெரியுதுங்க, எல்லாம் தெரியுதுங்க. நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம் வட்டத்தில் இருக்கிற ஏகோஜி மகாராஜபுரம் என்கிற இந்த கிராமம். பல தலைமுறைகளாக இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிற ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிலம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வருவாய்த்துறையிடம் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய வருவாய் நிர்வாகம், குறிப்பாக கொள்ளிடத்தினுடைய வருவாய் நிர்வாகம், இந்த கிராமத்தில் இருக்கிற ஏற்கனவே 200 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கிற ஒரு நில உடைமையாளருக்கு இந்த இடத்தையும் தாரை பார்க்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எங்களை பொறுத்தவரை அரசு ஆவணங்களை நாங்கள் சோதித்து பார்த்த வகையில் 50 ஆண்டு காலமாக இந்த இடம் என்பது அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலம், குறிப்பாக நத்தம் புறம்போக்கு என்கிற வகைப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த இடத்தில குடிசை அமைக்கிற போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, நிலமற்றவர்களுக்கு இந்த இடத்தை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இங்கே வருகை தந்து நிலத்தை அளவீடு செய்து பொதுமக்களுக்கு பட்டாவை வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் பொதுமக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன்.